இலங்கை அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தீவிரமடைந்திருப்பதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிஷாந்தன். வணக்கம் கிஷாந்தன். மாலை 4 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் தற்போது வாக்கு எண்ணும் பணியானது தீவிரமடைந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். தற்போது வாக்கு எண்ணும் பணிக்கான என்னென்ன முன்னேற்பாடு பணிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது, அதே நேரம் வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவில் யார் அதிபர் என்பது எப்போது நமக்கு தெரிய வரும்? ஆமாம், தற்போது வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. முதலாவதாக தபால் மூல வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட இன்னும் 1 மணி நேரத்தில் தபால் மூல வாக்களிப்புக்கான முடிவுகள் நமக்கு கிடைக்கப்படும். அதன் பிறகு ஒவ்வொன்றாக முடிவுகள் நமக்கு கிடைக்கப்படுவதாக தேர்தல் ஆணையாளர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். இன்று, அதாவது நாளை காலை அளவில் யார் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்ற ஆரம்ப கட்ட முடிவுகள் நம்மளுக்கு கிடைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தற்போது இலங்கையில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த நாட்டு மக்கள் தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கிற நிலையில இந்த ஊரடங்கு சட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமல்படுத்தியுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டண சட்டத்துக்கு அமைய ஜனாதிபதி தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நாடு முழுவதிலும் நாளை காலை 6 மணி அளவில் அமலில் உள்ள வகையில் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் இன்று இரவு 10 மணி முதல் அமலுக்கு வருகின்றது. நாட்டில் தற்போது அமைதியான நிலை காணப்பட்டாலும் பொதுமக்களின் மேலதிக பாதுகாப்புக்காக இவ்வாறு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் பொதுமக்கள் வீட்டில் இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டையை ஊடக சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும். அதே போல இந்த வெளிநாடுகளுக்கு செல்ல இருப்பவர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்திருப்பவர்கள் அவர்கள் வசமுள்ள விமான டிக்கெட்டுகள் மற்றும் அது தொடர்பான ஆவணங்களை பயன்படுத்த முடியும் என போலீசார் விடுத்துள்ள அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்றி கிஷாந்தன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.